அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு, பக்திமயமான நாள். மனம் இறை அருளிலே தேடும். கடவுளுடைய இறைவனுடைய முழு ஆசீர்வாதமும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. மன கஷ்டங்களும் மன சோர்வும் உடல் வாதிகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய நாள். அதிகமாக கோபம் வரும். அதனால் இன்று நீங்கள் அமைதியாக இருந்துட்டு குஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிடலாம். இந்த நாள் நீங்கள் சிறப்பாக செலவு செய்தலாம். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள், ஆனால் சிரமமான நாள். எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளும் விரயங்களும் வரக்கூடிய நாள். குஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வாக இருக்கும், உடல் அசதியாக இருக்கும், உடல் வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலுத்துங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு, உடலில் ஒரு களிப்பு, ஒரு சோம்பல் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலுத்துங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. ஒரு மன கஷ்டங்களும் பொருள் விரயங்களும் நஷ்டங்களும் ஏற்படும் நாள். அதனால் மிகவும் கவனம் தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளில் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு, மன சோர்வு, ஒரு உற்சாக இன்மை ஏற்படக்கூடிய நாள். உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள், கீரை வகைகள் விற்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். உங்களுக்கு ஒரு ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் விரயங்களும் அலைச்சல்களும் உடல் சோர்வும் ஏற்படைய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அதிகப்படியான கோபங்கள் வரக்கூடிய நாள். அதனால் சாந்த தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும். சிறப்பான நாள். இந்த கும்பராசிக்கு சந்திராசி இருப்பதால் சதய நட்சத்திரத்தில் மிக கவனமாக இருக்கணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.